அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தற்போது கொழும்பு மாளிகாவத்த ஃபாயிஸ் மன்சில் மண்டபத்தில் இருந்து உங்களோடு இணைந்திருக்கின்றேன். நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் பெருவாரியானவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் வந்து தங்களுடைய உதிரத்தை கொடுத்து இன்னும் ஒருவரை உயிர் வாழ வைப்பதற்கான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உதிரம் கொடுத்து உயிர் காப்போம் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்வை முழுமையாக ACTJ ஏற்பாடு செய்திருக்கின்றது. මුලින්ම ජාතික ලේදීමේ සේවය හැටියට අපි අත්තටම ස්තුතිවන්ත වෙන්න ඕනි. මේ වගේ වැඩසටහනක් සංවිධානය කරලා ජාතික ලේදීමේ සේවයට විශාල ලේ ප්‍රයින් ප්‍රමාණයක් එකතු කරලා දීම සම්බන්ධයෙන් ඕල් සිලෝන් තෞහීද් ජමාත් සංවිධානය කරේ. ඉතින් වාර්ෂිකව මේ වැඩසටහන මගින් අසරණ රෝගීන්ගේ ජීවිත බේර ගන්න විශාල ලේ ප්‍රයින් ප්‍රමාණයක් ජාතික ලේදීමේ සේවයට ලබලා දෙනවා. ඔබතුමන්ලාගේ මේ වටිනා කාලය ශ්‍රමය මුදල් වැය කරලා මේ වගේ ජාතික මෙහෙවරකට ජාතික යුතුයකමකට අත දීම සම්බන්ධයෙන් ජාතික ලේදීමේ සේවය හැටියට ස්තුතිවන්ත වෙනවා. அல்லாவுடைய உதவியினால் ACTJ உடைய 11வது இரத்த தான முகாம் பிளட் கேம்ப் வந்து மாளிகாவத்தையில் கெத்தாரமைக்கு முன்னால் அமைந்திருக்கக்கூடிய மன்சில் மண்டபத்தில் வந்து சிறப்பான முறையில் பிரம்மாண்டமான முறையில் காலையிலிருந்து 3 மணி வரை 9 மணியிலிருந்து 3 மணி வரை சிறப்பாக நடைபெற்றது. அதே போன்று ரத்தம் கொடை கொடுக்க வந்தவர்களும் ஆண்கள் பெண்கள் அதிகமானவர்கள் காலை 9 மணியிலிருந்து வந்து கிட்டத்தட்ட 89 பேர் வருகை தந்தார்கள். அதில் 30 பேர் ரிஜெக்ட் ஆகி 59 பேர் ரத்தம் கொடுத்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி உணவு ரீதியாக சிற்றுண்டி ரீதியாக தேநீர் இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு சில முக்கியஸ்தர்கள் வழங்கினார்கள். அவர்களுக்கும் இந்த இடத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று ACTJ நிர்வாகிகளுக்கும் அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் வந்து யார் யார் பங்களிப்பு செய்தார்களோ, நாங்கள் அழைத்தவர்கள் அழைக்காதவர்கள் யார் யார் பங்களிப்பு செய்தார்களோ அத்தனை பேருக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இந்த பணியை பொருந்திக் கொள்வானாக. මම මේ අවස්ථාවේ ස්තුතිවන්ත වෙනවා ලේ බැංකුවේ උසස් නිලධාරී අධ්‍යක්ෂකතුමාගේ සිට සභාපති ඒ වගේ මට්ටමේ සිට කනිෂ්ඨ කාර්ය මණ්ඩලය ඒ සියලු දෙනාටම ඒ අමිල කියන වචනය පුදන්න. ඔබතුමන්ලා මෙතනට ඇවිල්ලා ඊටාම සුහදශීලීව, මිත්‍රශීලීව, නම්‍යශීලීව ලේ දීම සඳහා මෙතනට පැමිණි සියලු දෙනා සමග ඊටාමත්ම යහපත් අයුරින් සමීපව කටයුතු කිරීම ඇත්ත වශයෙන්ම අපි සියලු දෙනාගේම තවත් ධෛර්යයක් බවට අපිට පත් වෙනවා. තව මේ වගේ වැඩසටහන් ලේ දන් දීම් කඳවුරු අපිට පවත්වන්න පුළුවන්කම අපිට ලොකු ශක්තියක් ඉදිරියට පවත්වාගෙන යන්න. ඒ නිසා මම මේ අවස්ථාවේ ස්තුතිවන්ත වෙනවා. විශේෂයෙන් අද මේ පැමිණි අපේ වෛද්‍යතුමිය ඇතුළු සියලුම කාර්ය මණ්ඩලයේ සියලුම සේවක මහත්මීන්ට හිත සිතින්ම අපි ප්‍රාර්ථනා කරනවා ඔවුන්ගේ ඉදිරි අනාගත බලාපොරොත්තු ඔවුන්ගේ සියලුම කටයුතු සර්ව ප්‍රකාරයෙන්ම සාර්ථක වේවා කියලා අපි අදහන එකම දෙවියන් වන සර්ව බලධාරී අල්ලාහ් තාලාගේ ආනුභාවයෙන් සියල්ල එලෙස ඉෂ්ට සිද්ධ වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. වගේම විශේෂයෙන් අපිට අනුග්‍රහයක සියලුම අනුග්‍රහක බවතුන්ට ඔවුන්ගේ අනුග්‍රහය ඔවුන්ගේ උදව් උපකාර මුදලින් හැම අතින්ම ඒ වගේම ලේ දන් දීම සඳහා පැමිණි සියලුම ඒ දායකයන්ට නම් සඳහන් කළ සඳහන් නොකළ සියලුම දෙනාටම සර්ව බලධාරී අල්ලාහ් දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය සුභාශිංසනය නිතතින්ම පහළ වේවා පතිත වේවා කියලා ඒ උතුම් பிரார்த்தனாව සමග මගේ කතාව මම අවසන් කරනවා. இன்றைக்கு அகில இலங்கை தௌஹீத் ஜமாத் சார்பாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த இரத்த தான முகாம்ங்கிறது உண்மையிலேயே வரவேற்புக்குரியது. நாடு முழுவதும் எல்லா பகுதிகளிலும் நடத்தப்பட வேண்டிய ஒரு காரியம். இவங்களுடைய 11வது இரத்த தான முகாமாக இதை செஞ்சுருக்கிறாங்கங்கிறது ரொம்ப வரவேற்புக்குரியது. இன்றைய காலையிலிருந்து 80க்கு மேற்பட்ட சகோதரர்கள் பங்கெடுத்து 59 பேர் இரத்தம் தானம் வழங்குகிற அளவுக்கு தகுதி படைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் எதிர்வருகிற காலங்களில் வெளி ஊர்களையும் வெளி மாவட்டங்கள்லையும் இது போன்ற காரியங்களை அகில இலங்கை தௌஹீத் அமைப்பு மட்டுமல்லாமல் மற்ற எல்லா அமைப்புகளும் அவங்களுடைய ஏரியாக்கள் இது கூடுதலாக செய்யும்போது நிறைய தேவைகள் இருக்குது. இன்றைக்கும் தெரியும், இன்றைக்கும் பசறையில் ஒரு ஆக்சிடெண்ட், அதில் 17 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டில் இந்த ஆக்சிடெண்ட்டுகள் இது மாதிரி சம்பவங்கள் கூடுதலாகவே நடக்கிற காரணத்தினால ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால இந்த தேவை அதிகரித்திருக்கிறது. மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய ஒரு காரியம். எனவே இதற்காக பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் நாங்களும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மிகச் சிறப்பான ஒரு காரியம். இதற்காக முன்னின்ற அத்தனை மருத்துவர்கள் செவிலியர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.
வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.